வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கி. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய 2 வீடுகள் இருந்தா, கார் இருந்தா, சொத்துக்கள் இருந்தா, ஏன் தாலியை கூட, பெண்களுடைய நகைகளை கூட பங்கிட்டு பிறருக்கு, குறிப்பாக ஊடுருவியவர்களுக்கு வழங்கி விடுவார்கள் அப்படின்னு பிரதமர் சொன்னது ஒருபுறம் வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்ற குற்றச்சாட்டுகள், இன்னொரு புறம் பொய் பரப்புகிறார், அவதூறு பரப்புகிறார்ன்ற குற்றச்சாட்டுகள் மறுபுறம். இதற்கு மத்தியில் அதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் தாலி கூட மிஞ்சாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 70 ஆண்டுகளில் 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, உங்கள் தாலிகளை பறித்ததா பெண்களே அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். போருக்காக தன்னுடைய தாலியை தானமாக கொடுத்தார் இந்திரா காந்தி, நாட்டுக்காக தன்னுடைய கணவரை கொடுத்து தாலியை தியாகம் செய்தார் என்னுடைய தாய் அப்படின்னு பெங்களூருவில் பரபரப்பாக பேசியிருக்கார். இதற்கு நிச்சயமாக மகளிர் மோடிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்ற பதிலை மறுபுறம் கூறியிருக்கிறார். இதற்கு மத்தியில் தான் காங்கிரஸ் கட்சியுடைய அயலக அணி தலைவர் இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றிய கருத்துக்களை கூறியிருக்க, அதற்கும் எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது பாஜக தரப்பில் இருந்து. இந்த தீவிர தாலி சென்டிமெண்ட் இப்போது பிரச்சாரமாக மாறுகிறதா? மோடி விசஸ் பிரியங்கா விவாதிக்க இருக்கிறோம். அதே போல் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இதில் மோதலா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேசாதிரி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சூர்யா அவர்கள்ட்ட இருந்து, காங்கிரஸ் கட்சி சவால் விடுது, பிரியங்கா காந்தி சவால் விடுறாங்க. 55 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, காங்கிரஸ் மகளிருடைய, பெண்களுடைய தாலியை பறித்ததா? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்றாங்க. அதாவது தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 1952 முதல் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சி 364 இடங்களை ஜெயித்தது. அப்போ லிட்ரஸி ரேட், அதாவது படிப்பறிவு இருக்கக்கூடிய மக்கள் இருந்த ஜனத்தொகை 16% பேர். இப்போ 2014 அதே மாதிரி லோக்சபா தேர்தல் நடந்தது. அப்போ படிப்பறிவு இருந்தவர்களுடைய பர்சன்டேஜ் 78%. 364 இடங்கள் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி 44 இடங்களுக்கு குறைந்து விட்டது. அப்போது படிப்பறிவு அதிகரிக்க 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 காங்கிரஸினுடைய லோக்சபா சீட், அதாவது மக்கள் செல்வாக்குன்றது சரிஞ்சிட்டே வருது அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. இப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆஸ்பிரேஷனல் இந்தியன்ஸ், அதாவது ஒரு கனவுகளுடன் இந்தியர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அரசாங்கம் கொடுக்கக்கூடியதை வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு சலாம் போட்டுட்டு, அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு, அவங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இப்படியே இருக்கணும் அப்படின்றது காங்கிரஸினுடைய கொள்கை. அது எப்பயுமே அவங்க இருக்கக்கூடிய கொள்கை. அதில் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இந்த தேர்தலையும் 40 சீட்டு கூட வராதுன்னு சொன்னதுனால என்ன வேணாலும் பண்ணி ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். இதை நம்ம மட்டும் சொல்லலை. முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, அவர் எங்கள் கட்சி கிடையாது, இப்போ கூட்டணியில் இருக்கார், இருந்தாலும் அவருக்கு கட்சிகளை கடந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குது. அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாவோயிஸ்ட் ஆளா அப்படின்னு கேட்குறார். மாவோயிஸ்ட்டுகளுக்கு வரக்கூடிய இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் சிந்தனை அவருக்கு வந்திருக்கிறது, இது பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு முன்னாள் பிரதமர் கருத்து சொல்கிறார். நான் பிரதமராக இந்த நாட்டில் இருந்திருக்கேன். இந்திய அரசியலுக்கு உட்பட்ட அரசாங்க வேலைகள்னு பார்த்தீங்கன்னாலே மொத்தம் 40 லட்சம் தான் விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனா இங்க சென்டிமென்ட்டா தாலியை கூட விட மாட்டாங்க பிரதமர் அதை நான் கொண்டு போறேன், அப்படியே அந்த ஆர்குமெண்ட்ல நான் கொண்டு போறேன். இப்போ தேவகவுடா அவர்கள் சொல்றாரு, நான் பிரதமராக இருந்திருக்கேன், இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட அரசாங்க வேலைகள்னே மொத்தம் 40 லட்சம் தான் இருக்கு. ராகுல் காந்தி 30 லட்சம் புது அரசாங்க வேலை வாய்ப்புன்னு சொல்றாரு. இது எங்கிருந்து வரும்? இது என்ன நாடகம்? திரு பி சிதம்பரம் அவர்கள் இந்த கமிட்டியோட தலைவராக இருக்காரு, இந்த விஷயத்தெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரா அப்படின்னு தேவகவுடா அவர்கள் கேட்டிருக்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிரதமர் மோடி அவர்கள் தாலின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுனால இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும். பட் அது சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, காங்கிரஸினுடைய ட்ராக் ரெக்கார்டு, ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா இவ்வளோ பணத்தை கம்பல்சரி பேங்க்கில் நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டியை இந்திரா காந்தி அம்மா தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி தனி மனித சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல விஷயங்களை செய்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. சமீபத்து உதாரணமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இது ஏதாச்சும் தப்பாக சொன்னால் உடனே நம்ம அரசாங்கம் கேஸ் போட்டுரும்னு ப்ரூஃபோடு கொண்டு வந்திருக்கேன். சித்தாராமையா அவர்களுடைய அரசாங்கம் கர்நாடகாவுக்கு வந்த உடனே 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு 10% புதுசாக ஒரு டேக்ஸ் போட்டார்.
10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு 5% புதுசாக ஒரு டாக்ஸ் கொண்டு வந்தார். அதில் 445 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது காங்கிரஸ் கட்சி. அதை எப்படி செலவு பண்ணுதுன்னா 330 கோடி ரூபாய் மசூதிகளை பராமரிப்பதற்கும் வக்ஃபு நிலங்களை பராமரிப்பதற்கும் செய்வாங்க அப்படின்றதுக்கு நிச்சயமா செய்வார்கள். அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, தேவகவுடா அவர்கள் சொல்றது முழுமையா எடுத்துக்கிற மாவோயிஸ்ட் மாதிரியாச்சும் உருமாறி இந்த நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியாச்சும் நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக வைக்கப்படுதில்ல. சொல்லாத ஒண்ண சொன்னதாக பிரதமர் வந்து பிம்பப்படுத்துறாரு. சொல்லாத ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா தாலியை பறிக்கிறது அப்படின்னு எங்க இருந்தோ எங்க முடிச்சு போட்டு எங்கேயும் முடிச்சு போடல. இவங்க மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் நியாயப்பத்ரா 6ஆம் நம்பர் பக்கத்தில் முதல் பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. தாலின்னு சொல்லலே தவிர அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுப்போன்றாங்க. தாலின்னு சொல்லல, அத பிரதமர் தாலின்னு சொல்றாரு. அதுதான் பண்ணுவாங்க இவங்க. கடைசியில் இவங்க அங்கதான் வந்து நிற்பாங்க. ஏன்னா இவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. கேப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SR இப்ராஹிம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்டகால திட்டத்தில் இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு தாலி வர விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் பறித்து விடும் காங்கிரஸ் அப்படின்றது இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு இதை சரியா வந்து டெஃபினிஷன் பண்ணாம காங்கிரஸ் மாட்டிக்கிச்சோ இல்லை. இப்போ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கு விவாதமாக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் மைனாரிட்டி குறித்து, SC/ST குறித்து, OBC குறித்து தான் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் உரையாற்றினார். இன்றைக்கு மைனாரிட்டி குறித்தா, மைனார் வந்து ஜெயின் இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, பல சமுதாயம் இங்கே மைனாரிட்டிகளாக இருக்காங்க, ஏன் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அங்கே இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்ற வார்த்தை என்பது எந்த அளவுக்கு அவமானப்புக்குள்ள வார்த்தை, எந்த அளவுக்கு மரபு சார்ந்த வார்த்தைன்ற ஒரு விஷயம் இல்லை. இப்ப இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து பேசுவது ஏன்? அதையும் நேரடியாக அவர் சொல்லவே இல்லை. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். தேர்தல் அறிக்கை வந்தது. தேர்தல் அறிக்கை வந்த போது முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குன்னு சொன்னது யாரு? இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் போது அதே நேரத்தில் 88 முறை என்னை திட்டியார்கள், எங்களை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எங்களை திட்டினார்கள் சொல்லியது இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள். கர்நாடகா எலெக்ஷன்ல சொன்னாரு. யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு? 80% 20 எலெக்ஷன் சொன்னாரு. இந்து கத்திரமே யார் பிரச்சாரம் பண்ணா? இவங்க தான். 4% இடஒதுக்கீடு கர்நாடகாவுடைய உள் இடஒதுக்கீடை ரத்து செய்திருவோம்னு சொன்னது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்திய நாட்டு பிரதமர்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பிரதமராக இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை இஸ்லாமியர்களுடைய சஞ்சலங்களையும் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்குரிய சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஆதரவு நிலைப்பாடுடைய இந்திய நாட்டு பிரஜையாக இந்திய நாட்டு பிரதமர் இருந்திருக்கிறாருன்னு ஒரு இடத்த காமிங்க. ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இங்கே SC/ST OBC மைனாரிட்டி குறித்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் குறித்து பேசினா இவங்க வந்து தாலி அத்துருவேன், மங்களசூத்ரா அப்படின்றாரு, அதை அறுத்துருவோம் அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு உலக மன்றங்கள்லாம் G20க்கு போயிட்டான். இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது இன்றைக்கு நாமெல்லாம், நீங்களும் இப்போ இவருக்கும் இந்திய நாட்டு பிரதமர் தான், எனக்கும் ஒரு இந்திய நாட்டு பிரதமர் தான், இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையை சார்ந்து பட்டியலின மக்களையும் அப்படிதான் பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய சந்தேகம். வேற ஒரு இடத்துல முடிச்சு போடுறான்னு நம்மளே கேட்டோம். ஆனால் தாண்டி இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத காங்கிரஸ் சரியா சொல்லியிருந்திருக்கணும். இப்படி சொல்லுவதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதை வந்து பாஜக அரசியலுக்காக கூட எடுத்துக்கிச்சு. நீங்க வந்து வெல்த் சரியா சொல்லல. இல்ல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். கட்சி எங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது நேரடியாக நடக்க போகிறது. வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லயோ ஒரு மிடில் கிளாஸ்லயோ 2 அபார்ட்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா, 2 வீடு வச்சிருந்தாங்கன்னா அதை புடுங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுப்போம்னு சொன்னோமா? அப்ப நீங்க கேட்கிறது எப்படி? ஒரு பாமர மக்களுடைய சொத்தை நேரடியாக அபகரித்து காங்கிரஸ் கட்சி இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு கொடுக்கும்னு சொல்லிச்சா? கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், எஸ்டேட் டாக்ஸ் இருந்துச்சு 42% காங்கிரஸ் கட்சியின் போது இருந்தது. இப்ப 28% அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாத்திட்டாங்க. உலக நாடுகள்ல ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள், அமெரிக்கா உள்பட கிட்டத்தட்ட 48% ஜெர்மனில இன்னைக்கு வச்சிருக்காங்க. இங்கிலாந்துல உள்பட 48% பெரும் முதலாளி நிதி நிறுவனங்களுக்கு இருக்குது.
அந்த இப்போ நீங்கள் நான் என்னோட Corporate tax சொல்றீங்களா? கார்ப்பரேட் டாக்ஸ் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கார்ப்பரேட் டாக்ஸை நீங்கள் கம்மி பண்ணிட்டு நாங்கள் கார்ப்பரேட் டாக்ஸில் இருக்கக்கூடிய வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசினா நீங்கள் பாமர மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் நேரடியாக புடுங்கி ஒரு சிறுபான்மை சமுதாயத்தில் கொடுத்துருவோன்னு சொல்றது எவ்வளோ ஒரு வெறுப்புணர்ச்சி அரசியல். இதுதான் நீங்க கேள்வியா கேட்கலாம். இன்னும் டீட்டெயிலான கேள்வி இருக்கு. நான் வரல. ராகுல் காந்தியே சொல்றாரு வெல்த் சர்வே எடுப்போம், அப்பதான் வந்து தெரியும். ஆமா, இதுல ஒரே ஒரு சார் நீங்க சம்பாதிச்ச ஜமீன்தார் ஒழிப்பு என்பது ஜமீன்தார் ஒழிப்பு ராகுல் தான் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. இன்னைக்கு 19 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, இல்ல டாக்ஸ் மூலமா குறைக்கப்பட்டிருக்கிறது. அத நான் வந்து பங்கிட்டு அது கார்ப்பரேட் சர்வே எடுக்க வேண்டியது. ஒவ்வொரு இந்தியனுடைய வெல்த் சர்வே எடுக்கிறது ஒரு ரெவல்யூஷனரி மெத்தட் கொண்டு வராரு. ரெவல்யூஷனரி எங்க கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கிறது. நாங்க ரெவல்யூஷனரி மெத்தட் 16 லட்சம் கோடி நீங்க நேரடியாக நிதி நிறுவனங்களுக்கு வரிய வேவ் ஆஃப் பண்றீங்க. நாங்க என்ன கேக்குறோம், ஒரே ஒரு பாயிண்ட். இங்க நீங்க நேரடியாக ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து நாங்க சொத்தை பறிமுதல் செய்து நேரடியாக இன்னொரு சிறுபான்மை சமுதாயமோ ஏதோ ஒரு சமுதாயம் சார், அந்த சமுதாயம் சார்ந்து கொடுப்போம் மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்றோமா? நீங்க எப்படி அதை கரெக்டா நீங்க வந்து நேரடியா ஒருத்தர் 2 வீடு கட்டி இருந்தா, இந்திய நாட்டு பிரதமர் சொன்ன வார்த்தை 2 வீடு கட்டி இருந்தா எப்படி நீங்க எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுப்போம்னு சொல்றீங்க? நாங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னது ஜமீன்தார் ஒழிப்பு முறை தான். யாரிடமெல்லாம் அதிகப்படியான பணம் இருக்கிறதோ, இப்ப சொல்றாங்களே அந்த ஆக்ஸ்ஃபார்ம்ல வந்துச்சு பாருங்க, 80% சொத்து 5% இருக்குன்னு, அந்த 5% இருக்குதான் மக்கள் எடுத்து கொடுப்போம். இது ஜமீன்தார் ஒழிப்பு முறையில வந்திருக்கு முன்னாடியே. அப்ப அது குறித்து தான் காங்கிரஸ் பேசுது. கேப்ப நான் திரு ஸ்ரீராம் சேதுபதி அவர்கள்ட்ட, பிரதமர் வந்து இங்க வந்து அவங்க சொல்றது கார்பரேட்டுகள்ட்ட இருந்து கொடுக்கப்பட்ட டாக்ஸோ இல்லை தள்ளுபடி செய்யப்பட்டதோ அப்படின்னு, அதுவும் வந்து 21 பேரிடம் இந்தியாவுடைய பெரும்பணம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மையமாக வச்சு சொன்னோம். ஆனால் பிரதமர் ஒரு வீடு இல்லை 2 வீடு வச்சிருந்தா உன்னை பிடிங்கிருவாங்க, கார் வச்சிருந்தா பிடிங்கிருவாங்க அப்படின்னு காமன் மேனை வந்து அச்சம் ஊட்டக்கூடிய வகையில், இன்னும் சொல்லணும்னா மாத சம்பளக்காரர்களை அச்சமூட்டு வகையில் பிரதமர் பேசுறாருன்னு காங்கிரஸே புகார் கொடுத்துருக்கு. அப்போ வந்து ஒரு அச்சத்தை பிரதமர் ஏற்படுத்துறாரா? அனைவருக்கும் வணக்கம். இதில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டை ஒண்டி எடுத்துலாம் பார்க்கக்கூடாதுங்க. நான் 2006லேருந்து இப்போதைக்கு வரைக்கும் ஒரு 4-5 இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்பொழுது ஒரு பேராகிராஃப் நிறைய பேசினாருங்க. கடைசி லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் ரைட் டு நேஷனல் ரிசோர்சஸ் பிலாங்ஸ் டு த மைனாரிட்டிஸ், எஸ்பெஷலி டு த முஸ்லீம் கம்யூனிட்டி. இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, வீடியோ ஆதாரம் இருக்குது. இது வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் 2006லேருந்து 2024 வரைக்கும் ஒரு தரம் கூட அவர் வந்து அதை நான் அப்படி சொல்லலை, இல்லை வேற மீனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு ரெஃப்யூட் பண்ணலை. இது 2014 பேசும் பொருளாச்சு. சிதம்பரம் அவர்கள் 2012 இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி இது இஸ் அ ரைட் டைம் ஃபார் டிபேட் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நவம்பர் 9, 2012 அவர் வந்து இதை மூட் அவுட் பண்ணுறாரு. இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் இது உங்களுடைய மேனிஃபெஸ்டோவையும் நம்ம பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் பேசும்போது நீங்கள் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாலோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்களா, 8500 ரூபா உங்களுக்கு மாதம் வந்து வீட்டுக்கு வந்து சேரும். அதாவது நீங்கள் யாரும் உழைக்க தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்போம். இதுதான் அவர் வந்து இந்த வார்த்தைகள். இல்லை நான் சொல்லி முடிச்சேன் கார்கே. இல்லை இதை போன முறையும் சொன்னாங்கல்ல, 7000 கொடுத்தாங்க. இல்லை சொல்கிறேன் தான், போன முறையும் சொன்னாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்த முறையும் அதை வந்து இன்னொரு இன்ஃப்ளேஷனுக்காக கொஞ்சம் ஏற்றி 7000 ரூபாயிலேருந்து 8500 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஓகே. தெலுங்கானாவில் பேசும்பொழுது நாங்கள் எக்ஸ்ரே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் முழுக்க எல்லாரையுமே நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம். இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளை இல்லை, அனைத்து இந்தியர்கள். இன்ஃபேக்ட் இதை வந்து காங்கிரஸ் ரியலைஸ் பண்ணி அந்த வீடியோ வரும்போது மியூட் பண்ணாங்க, அந்த வார்த்தையை மியூட் பண்ணி இது வந்து அனைவருடைய எக்ஸ்ரே எடுப்போம், உங்களுடைய வெல்த் எல்லாம் நாங்கள் பார்ப்போம், அதுலேருந்து எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னா இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 20 முதலாளிகள் கிடையாதுங்க, 50%, 40% சேர்ந்தவர்களும் தான். இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன். சாம் பிட்ரோடா அவர்கள் இவர்களுடைய ஆலோசகர், மென்டார், ராகுல் காந்தியினுடைய மென்டார். அவர் வந்து இந்த மேனிஃபெஸ்டோ வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த 1 லட்சம் ரூபா ஒரு மாதம் கொடுப்பீன்றீங்க, மகளிருக்கு கொடுப்பீங்க, வேலை இல்லாதவர்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பீங்கன்னு போது, மிடில் கிளாஸில் நாங்கள் டாக்ஸ் பண்ணுவோம், மிடில் கிளாஸ் ஷுட் நாட் பி செல்ஃபிஷ். அவர் யூஸ் பண்ண வார்த்தை, நான் எதையுமே வந்து அவுட் ஆஃப் இதில் கான்டெக்ட்ல கோட் பண்ணல. மிடில் கிளாஸ் ஷுட் நாட் பி செல்ஃபிஷ். அப்போ
அவங்க சொல்றது வந்து 20 பணக்காரர்கள் 10% 1% பணக்காரர்கள் அல்ல. மிடில் கிளாஸ் என்பவர் நீங்களும் நானும். நீங்கள் நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, உங்களை நிறையா டாக்ஸ் பண்ணுவோம், அதை வச்சு நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போது அவர்கள் பயமுறுத்து தான் செய்கிறார்கள். கடைசியாக இப்போ வந்திருக்கிற ஒரு சாம் பிட்ரோடா, அதே சாம் பிட்ரோடா இவர்களுடைய குருஜி, இவர்களுடைய மென்டார், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து யூஎஸில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சந்ததி தன்னுடைய சந்ததியினுடைய சம்பாத்தியத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் பொழுது 50% அரசாங்கத்துக்கு நீங்க கொடுத்துடணும் அப்படின்ட்டு. இல்ல அது ஒரு மாடல் தானே சொல்றேன். அமெரிக்கால 55% இருக்கு. இருக்கட்டும் சார், இதை பத்தி யோசிக்கணும்ன்றார். அதாவது என்னன்னா, நாங்கள் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது, நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், என் பசங்களுக்காக நான் கட்டியிருக்கேன், இல்லை என் 2 பசங்க இருக்காங்கன்னா என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் என்னுடைய ஹார்டு ஏர்ன்டு மணியை நான் வச்சு சொத்து வாங்கியிருக்கேன், அந்த சொத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது இந்தியாவில். வெல்த் டாக்ஸ் என்று இருந்தது, இன்ஹெரிட்டன்ஸ் எஸ்டேட் டாக்ஸ் என்று இருந்தது. இன்றைக்கு மறுபடியும் நான் வந்து இதே தேவகவுடா அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லியிருக்கார், மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் காங்கிரஸ் தலைவர்களா? அவர்கள் வந்து இந்த விஷயத்தை அபாலிஷ் செய்தவர்கள். அப்போ காங்கிரஸ், இப்போது இருக்க காங்கிரஸ் நரசிம்மராவ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு எதிராக இதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இருக்காங்க. நரசிம்மராவே என்ன நடந்ததுன்னு தெரியும். அவருடைய இறந்த பிற்பாடு அவருடைய இதை வந்து உள்ள உடலை, அதெல்லாம் பாலிடிக்ஸ், அது அவங்க கட்சி விவகாரம், அது உள்ள நான் பேச விரும்பல. பட் இது வந்து 5-6 இன்சிடென்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய, எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கணும். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை ஒண்டி பார்த்துட்டு இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் லிங்க் பண்ணும்போது இந்த இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே நான் கேட்டுறேன் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட. நோக்கங்களை வந்து பேசப்பட்ட பேச்சுக்கள் குறிப்புகள் மூலமா இணைச்சு பார்த்தா இதுதான் காங்கிரசுடைய நோக்கமோ, இதுதான் இந்தியா கூட்டணியினுடைய நோக்கமோ? நண்பர் சூர்யா அவர்களும் ஸ்ரீராம் அவர்களும் அது குறித்து பேசுறது தான் நான் கேட்டப்ப பேசின வரைக்கும். அவர் அது குறித்து பேசுகிற பொழுது 3 முக்கியமாக 4 செய்திகள் குறித்து மோடி அந்த பிரச்சாரத்துல 2 இடங்கள்ல பேசியிருக்காரு. இஸ்லாமியர்களுடைய சொத்து குறித்து பேசியிருக்காரு. சொத்தை பிடிக்க கொடுத்துருவாங்கன்னு மன்மோகன் சிங் சொன்னாரு, ஒரு பொய் செய்தி. 2வது தங்கமெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம்ங்கிற செய்தி. இப்படிப்பட்டவரையா நம்ம நாட்டுக்கு வரவேற்றோம், இப்படிப்பட்டவருக்கா நம்ம பட்டம் கொடுத்தோம். பாட்சாபுரத்துல ஒரு சீன் வரும், நீங்க யார், நீங்க அடிச்சு போட்டவங்க எல்லாம் மிரண்டு போயிருக்காரு டாக்டர்லாம், நாடி நரம்பெல்லாம் வன்முறை ரவுடிசம் இருக்கிற ஒருத்தன் தான் இதுக்கு அடிக்க முடியும் கேட்பாரு ரஜினியை பார்த்து. பாட்சாபுரத்துல உலக நாடுகள் கேட்குது, நாங்க கேட்கல, உலக நாடுகள் கேட்குது. உலக நாடுகள் அசிங்கமா காரி துப்புறா இந்திய நாட்டில். ஸ்ரீராமும் சூர்யாவும் அடிக்கடி பாத்தீங்கன்னா தேவகவுடா ராகுல் காந்தியோட மென்டால். வேற செய்தி உங்களுக்கு இல்லையா? வேற செய்தி இல்ல. 2வது சொன்னாங்க 1952 கல்வி அறிவு பெற்றவர்கள், 1947 கல்வி அறிவு பெற்றவர்கள் 11.3%. 2014 78% உயர்த்தியது யார்? காங்கிரஸ் பாஜகவா? என்ன புள்ளி ஒரு கணக்கு கொடுக்குறீங்க? தேவகவுடா கொண்டு வரீங்க. யாருங்க தேவகவுடா? யாரு தேவகவுடா? அவர் தனி மனிதன். அவருடைய செய்தி எடுத்துட்டு வெக்கமா இல்ல உங்களுக்கு? தாலியை பற்றி பேசுறார். மணிப்பூரிலே நிர்வாணமாக சென்ற பெண்களை வெக்கப்படணும். முன்னாள் பிரதமரை பத்தி பேசுறதுக்கு நாங்க ஏன் வெக்கப்படணும்? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? காவல்துறை பிடிக்க வருகிற போது பாஜக ஒண்ணு சேர்ந்து அவனை பிடிக்க விட மாட்டோம்னு பாரத மாதாக்கு செய்து கோஷம் போட்ட கட்சியினுடைய தலைவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? குஜராத் கலவரத்துல 4 பெண்களை வன்புணர்வு செய்தவர்கள் பேசுவதற்கு மோடிக்கு என்ன கலவரம் நடக்குது. மணிப்பூர்ல கலவரம், நிர்வாணமாக போன பெண்கள் குறித்து பேசியிருக்காரு அவங்க மோடி. பெண்களை பத்தி பேசுறாரு. அடுத்த முக்கியமான செய்திங்க, அதாவது ஊருக்குள்ள வந்தவங்களா
நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பார்ப்பனர்கள் தான் ஊடுருவல்காரர்கள், இஸ்லாமியர்கள் இல்லை. அவர்கள் இந்தியர்கள். உங்க கொள்கை இருக்கிறவங்க தான் ஊடுருவல்காரங்க, வேற யாரும் தனி மனித தாக்குதல், இனத்தாக்குதல், வெறி தாக்குதல். இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தாலியை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் மோடி வந்து பேசக்கூடாது. இல்ல, இந்த பேச்சல வச்சுக்காதீங்க. யார் என்ன பேசுறது அவங்களுக்கு நீங்க நீங்க அரசியல்ல இருக்க கூடாதுங்க. கட்சியை இழுத்து மூடிட்டு போயிருக்கீங்க நேரம். நீங்க பொதுவெளியில அரசியல் பண்ணிட்டு வாரிசு அரசியல் எடுத்து கட்சி ஆரம்பித்து அவர் சொந்த வாரிசு இன்னைக்கு எம்பிக்கு நிக்க வச்சிருக்கீங்க. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? நீங்க வந்து என்ன பேசுறீங்க? அன்னைக்கு தீர்ப்பு செத்தாங்க உங்க சொந்தங்கள்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிருக்கீங்க? கட்சி ஒண்ணு இருக்கா, சொந்த சின்னம் கூட இல்லாம திமுக கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு கூடாங்க. திமுக பிச்சை எடுத்து திரு சூர்யா அவர்கள்ட்ட டிமானிட்டைசேஷன் நேரத்தின் போது பெண்கள்லாம் தாலி அடகு வச்சு பணம் எடுத்தாங்க. விவசாயிகள் கடனால் பாதிக்கப்பட்டு மரணங்கள் நிகழ்ந்தது, தாலியவே பறி கொடுத்தாங்க. மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக இருந்தபோது பிரதமர் அமைதி காத்தார். இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து பெண்கள் பற்றி தாலி பற்றி பேசுகிறாரு. பிரியங்கா காந்தி கேட்குறாங்க. இல்லை, அதாவது கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. நாங்கள் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் எந்த பக்கத்தில் இதை சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இவர் சொன்ன மாதிரி சாம் பிட்ரோடா என்ன பேசியிருக்காரு, இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசியிருக்காரு, இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வேறு வேறு பாஷையில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் நண்பர் கூட சொன்னார், முஸ்லீம் லீகினுடைய மேனிஃபெஸ்டோன்னு சொன்னாங்களே, இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு. அவங்க தேர்தல் அறிக்கையில் பக்கம் 8 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2-3 பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன் பாருங்களேன். அதாவது சிறுபான்மையினருக்கு ஃபுல் பொட்டென்ஷியலில் பேங்க்கில் வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சிறுபான்மையினருக்கு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில் துவங்குறதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். சிறுபான்மையினருக்கு வந்து எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில், கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல கூட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு வந்து கூடாதுன்னு சொல்றாங்க? எல்லாருமே ஒண்ணுதானே. அதுல என்ன சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்? இதுல நீங்க வந்து இப்படி மாத்தி மாத்தி இதனாலதான் அப்படி சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கா, இல்ல மைனாரிட்டி இருக்கா, சிறுபான்மை மக்கள் இருக்கா, இல்ல முஸ்லீம் லீக் இருக்கா? நீங்க சொன்னது இல்ல, அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது மைனாரிட்டி. இவங்க சொல்றது சிறுபான்மை முஸ்லீம், ஒன்லி முஸ்லீம். அதான் பிரச்சனை. இதுதான் நான் சொல்றேன். இவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் பிளவுபடுத்தி அதாவது இவங்களுக்கு வந்து ஆஸ்பிரேஷனல் இந்தியாவே இருக்கக்கூடாது. யாரும் சொந்தமாக உழைச்சி முன்னேறி மேல் தட்டுக்கு போயிடவே கூடாது. அவங்கள பிடிச்சி இழுத்து இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றதே இவங்களோட கொள்கையாக இருக்கு. ஏன்னா சுயமாக சிந்திச்சுட்டான்னா காங்கிரஸ் வந்து இந்த நாட்டிலிருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இல்லையா? அதனால் மீண்டும் 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 இந்த மாதிரி பிளவுவாத அரசியலை மையப்படுத்தியே அவங்க வந்து செயல்பட்டு அங்கே முஸ்லீம்னு சொல்லியிருக்கா. நான் எதுக்குன்னு கேக்குறேன். சொல்லவே இல்லையே. சிறுபான்மையினர் நான் சொல்றேன், ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கு, மற்ற சலுகைகள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் ஒன்னே அவர் ஏன் சொல்றாருன்னு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கு. அனைத்து இஸ்லாமியர்களும் ஓபிசி கேட்டகரியில் வருவாங்கன்னு புதுசாக ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எப்படி அனைத்து இஸ்லாமியர்களும் ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க? அப்போ அம்பேத்கர் இயற்றிய கான்ஸ்டியூஷனை இவங்க தானே விதிமீறாங்க. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா? இப்போ எல்லா இஸ்லாமியர்களும் எப்படிங்க வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க? அதனால இவங்க சொல்றது இப்படி தான். இவங்க சொல்றது நிறைய விஷயங்கள். இப்போ தேவகவுடா அவங்களெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் கேள்வி கேட்குறோம். இவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் சென்சஸ் எடுப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை முடிவு பண்ணுவோன்றாங்க. இவர்கள் யூபிஏ சர்க்காரில் 2வது முறை ஆட்சிக்கு வந்தோடனே 2009 2011 வரைக்கும் காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. 4986 கோடி ரூபாய் செலவு செய்து காஸ்ட் சென்சஸ் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ சிதம்பரம் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது காஸ்ட் சென்சஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த 5000 கோடி மக்கள் மதிப்பணத்தை வந்து வீணடிச்சுங்க, நீங்கள் ரிலீஸும் பண்ணலை. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி சித்தாராமையா முதலமைச்சராக இருக்கும்போது 2013 to 2018 இதே மாதிரியே 476 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அந்த முடிவும் அவர்கள் வெளியிடவே இல்லை.
இப்போ இது முரண்பாடு தான் நாங்க கேட்கிறோம். அன்னைக்கு முடியாது இன்னைக்கு முடியும், அன்னைக்கு முடியாது இன்னைக்கு முடியும். தானே பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து அது காங்கிரஸ்க்கு அங்க ரோலே கிடையாது. காங்கிரஸ்க்கு அங்க ரோல் நான் கேட்கறது 5500 கோடி ரூபாய் செலவு பண்ணி யூபிஏ சர்க்காரும் காங்கிரஸ் அரசாங்கம் கேஷ் சென்சஸ் எடுத்தது. அப்ப வெளியிடாம இப்ப ஏன் வெளியிடுறேன்றீங்க? அதான் என்னுடைய கேள்வி. இந்த தாலி விஷயத்தை பத்தி பேசுறப்போ பெண்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் பத்தி பட்டியலிடுறாங்க பிரியங்கா. அப்ப அதுக்கு என்ன பதில்? இல்ல அவங்க வந்து இப்போ மணிப்பூர் சரியான குரல் கொடுத்தாரா? இல்ல மணிப்பூர்ல அது எப்படி அந்த சிச்சுவேஷன் அங்க பிஜேபி காரங்க போய் கலவரம் பண்ணி கற்பழிச்சுட்டு எதுவுமே பண்ணல. அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அந்த பகுதி எப்பயுமே பிரச்சனைக்குள்ளான பகுதி. அங்க பிரச்சனைன்னு வந்த உடனே அதை உடனடியாக தீர்த்தமா அப்படின்றது தான் கேள்வியை தவிர அங்க நடந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எடுத்துட்டு பிஜேபி கீழே போடுவேன். அப்போ ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் போது அதிகமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி தான் கற்பழிச்சுன்னு சொல்ல முடியுமா? அதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தையும் இதையும் நீங்க கலக்கிறதுனால விஷயத்துல இருந்து வெளியே வரீங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. எதையாச்சும் ஒன்று எப்படியாச்சும் குழப்பி மக்களை ஒரு கொதி நிலையில வச்சு ஜெயிக்க முடியாதான்னு பார்க்குறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா அவங்களுக்கு 44 சீட்டு கூட இந்த தேர்தலில் வராதுன்றது தான் உண்மையா இருக்கு. இப்ராஹிம் கேட்போம். இங்க இந்துத்துவ வாக்கள் இந்துக்களுடைய வாக்களை பாஜக குறிவைக்குதுன்றப்போ சிறுபான்மையினர் இன்னும் பிரதமர் சொன்ன மாதிரி முஸ்லீம்களுடைய வாக்கள் இதை டார்கெட் பண்ணியே தேர்தல் அறிக்கையெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி வருது. அப்போ அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தான் பிரதமர் பார்க்க. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே சிறுபான்மை மக்கள்னு சொன்ன எல்லா இடத்துலையுமே இப்போ தோழர் கூட சொன்னார். அதாவது 8 இடத்துல சிறுபான்மை மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் மேற்கோள் காட்டியிருக்குன்ட்டு. சிறுபான்மைன்னு சொன்ன இடத்துலலாம் இந்த ஹிந்து முஸ்லீம் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பாலிட்டிக்ஸை தான் இவர் முதல்ல எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு சிறுபான்மைன்னு எங்கே சொன்னாலும் அங்கே அவங்க கிறிஸ்டினை மறந்துடுறாங்க, பார்சியை மறந்துடுறாங்க, ஜெயினை மறந்துடுறாங்க, சீக்க மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நேரடியாக அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 80-20க்கான இஸ்லாமியர்களுக்கான எதிரான மனநிலை தான் ஒன்று. ரெண்டாவது இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கோல் இட்டு காட்டும் போது சொல்லுவாங்க என்னது நீங்கள் உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு பிரச்சனை மங்கள் சூத்ரா அப்படின்னு போகும்போது நீங்கள் தாலியை பற்றி பேசும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் தாலின்றது மிகப்பெரிய சென்டிமெண்டலான ஒரு விஷயம். நம்மலாம் அதிகமாக மதிக்கத்தக்க விஷயம். அப்படி இருக்கிற நிலைமையில் 2014 2024 வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட், சூசைடல் டெத், அதாவது வேலையின்மை காரணமாக 15,783 பேர் தாலி அறுக்கப்பட்டது. இந்த 2014 2024 வரைக்கும் ஆட்சி செய்யப்பட்ட நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியின் போது. ஒன்று. என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் 2014 20% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தது. 2022 30.84% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே, அது பின்னாடி வச்சுருங்க. 145 நாடுகளில் நிம்மதியாக வாழக்கூடிய நாடுகளாக இருந்த பட்டியலில் ஸ்ரீலங்கா முன்னாடி படிச்சு, பங்களாதேஷ் முன்னாடி படிச்சு, இவர்கள்லாம் பின்தங்கி இந்தியா பின்தங்கப்பட்டுள்ளது. இதே 2013 99வது இடத்துல இருந்தது நிம்மதியாக வாழக்கூடிய குறியீட்டில். அப்ப நீங்க இந்தியாவை எந்த இடத்துல, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இந்தியாவை நீங்க எந்த இடத்துல கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான், இவங்கள்ட்ட நேரடியாக மக்களுக்கு எந்த சாதனைகளை கொடுத்தீங்கன்ற கேள்வி இல்லை. கிட்டத்தட்ட மணிப்பூர்ல 6500 எஃப்ஐஆர்கள், 300 தேவாலயங்கள் அழிக்கப்பட்ட ஒரே ஒரு சம்பவத்தை பாஜக என் அன்புக்குரிய சகோதரர்கிட்ட கேட்கிற, நேரடியா காங்கிரசின் ஆட்சியின் போது இப்படிப்பட்ட லா அண்ட் ஆர்டர் டிசேபிலிட்டியை ஒரு இடத்துல காமிங்க. நாங்க சொல்றோம் காங்கிரஸ் ஆட்சி சரியான முறையில் ஆட்சி செய்யலன்ட்டு. 6500 எஃப்ஐஆர்கள், 300 தேவாலயங்கள், பலாயிரக்கணக்கான துப்பாக்கிகள் பறிபோன அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் 356 ஆர்டிகல் அப்ளை பண்ணி டிஸ்மிஸ் பண்ணாத மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியது பாஜக அரசு. இதுதான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க சொல்லும் போது என்ன சொல்லணும், இந்த இடத்துல நாங்க மக்களுக்கு நலன் புரிஞ்சோம். நேரடியாக இந்திய நாட்டு உள்துறை அமைச்சர் போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரடியாக அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு வர அன்றைக்கு என்ன சொல்றாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரு, மிகப்பெரிய சுமூக ஒப்பந்தம் நடந்துருச்சுன்றாரு. அதுக்கப்புறம் எப்படி வெளியே வந்துச்சு? இதை நேரடியாக போய் பைரன் சிங் கேட்டா உடனடியாக அவர் சொல்றாரு, இல்ல இது மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குங்க. சரி, இங்கெல்லாம் விட்டுருங்க. 2023 2022 நவம்பர் மாதம் சரியாக ராகுல் காந்தி சொல்றாரு, நார்த் ஈஸ்ட்ல மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது, அதை கண்டுகொள்ளாம இருக்கிறது பாஜக அரசு நேரடி குற்றச்சாட்டை வச்சாரு. அன்றைக்கும் பாஜக அரசு மணிப்பூரை இழிவாக தான் பார்த்தது. 8 எம்எல்ஏக்கள் பாஜகவின் சார்ந்து மணிப்பூர் சம்பந்தப்பட்ட 8 எம்எல்ஏக்கள், அந்த சமுதாயம் இருக்காங்கல்ல, அந்த குக்கி மேத்தி சமுதாயம், அந்த 8 எம்எல்ஏக்கள் நேரடியாக பாஜகவுடைய தலைமையகத்துக்கு
கடிதம் எழுதினாங்க என்னன்னு, எங்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடோட பாஜக கட்சி இல்லை, பைரன் சிங் ஆட்சி இல்லை என்று. அதற்கு உள்துறை அமைச்சர் அவர்களும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் பதிலளிக்கல. அதன் காரணமாக தான் இத்தனை பெண்கள் வன்முணர்வாக்கப்பட்டு பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவ்வளவு பெரிய மதக்கலவரம் ஏற்பட்டது மணிப்பூர்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, யார் தாலி அறுத்தா? எந்த மக்களுக்கு ஆதரவாக தாலி அறுக்கப்பட்டது? இதற்கு பதில் சொல்லணும்ல. இல்லை, மணிப்பூர் விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அங்கே வந்து கலவரத்தை ஏற்படுத்தினது வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு. அதில் ஒரு சமுதாயத்தை வந்து இது வந்து ரிசர்வேஷன் ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு வன்முறை, அதை தடுப்பதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்தோம். நான் அதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நடந்த கலவரங்களை நீங்கள் ஒன்றுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியாது. எவ்வளோ கலவரங்கள் சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டுங்க சார். 6500 எஃப்ஐஆர்கள் ஒரு மாநிலத்துல லான் ஆர்டர் டிசேபிலிட்டியான ஒரு மாநிலத்துல ஒரு இடத்தை காங்கிரஸ் ஆட்சியில சுட்டி காட்டுங்க. நாங்க ஒத்துக்கிறோம்ல, பகிரங்கமா சவால் இருக்குல்ல. ஒரு விஷயத்தை பெருசு பண்றதுல இவங்க மிஞ்சது காலல. இப்ப தேர்தல் நடந்துருக்கு, சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. அது மாதிரி சம்பவம் இல்லன்னு சொல்லுங்க. அங்க காங்கிரஸ் ஆட்சி சரியா நடந்ததுன்னு சொல்லுங்க. பிஜேபி மேல அந்த பழி போகுமான்றது வரக்கூடிய தேர்தல் முடிவுல மணிப்பூர்ல என்ன வருதோ அதை வச்சு நம்ம பாத்துக்க போறோம். ஓகே, நான் ஸ்ரீராம் சேந்திரன் அவர்கள்ட்ட இப்போ விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக பிரதமர் வந்து இந்த மங்கள் சூத்திரால் ஆரம்பிச்சு சொத்துக்கள் அப்படின்லாம் டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பதில் சார், முதல்ல இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோவா இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த ரீசன், இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து எந்த கான்டெக்ஸ்ட்லன்ட்டு, ஏன்னா இதனுடைய கான்டெக்ட் எந்த விதத்தில் மோடி சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி பேஜ் ரீக்கிங் ஆஃப் பிரேக்கிங் இந்தியா. ஏன்னா 1945-6 ஞாபகம் இல்லை, அப்போ முஸ்லீம் லீக்னுடைய மேனிஃபெஸ்டோவில் இந்தியாவை பிளவுபடுத்தும் விதமாக இருந்தது அந்த மேனிஃபெஸ்டோ. முகமது அலி ஜின்னானுடைய தலைமையில் இருந்த முஸ்லீம் லீக்னுடைய மேனிஃபெஸ்டோ. இதுதான் நான் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றேன். இல்ல முகமது அலி ஜின்னாவை நாங்க ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். இல்ல பாகிஸ்தான் எங்களுடைய எதிரி நாடு. பாகிஸ்தான் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. பாகிஸ்தானோட காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? 55-56ன்றீங்க. காங்கிரஸ் முகமது அலி ஜின்னாவை நாங்க வெறுக்கிறோம் சார். பாகிஸ்தான் மக்களே வெறுக்கிறோம்ன்றோம். என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், அந்த முஸ்லீம் லீக்னுடைய மேனிஃபெஸ்டோ இந்தியாவை எப்படி பிளவுபடுத்த வேண்டும் என்று இருந்ததோ அதற்கு ஈக்குவலண்ட்டாக இந்தியாவை பிளவுபடுத்தும் அளவுக்கு இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது. அதுதான் கம்பேரிசனை தவிர இதில் ஒரு சமூகத்தை பேர் சொல்லில்லை. முஸ்லீம் லீகினோடையன்னு சொல்லும்போது இஸ்லாமிய சமூகம்ன்றதுக்கு இல்லாமல் அந்த பார்ட்டியினோடைய மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. அதுதான் வந்து இதனுடைய உண்மையான நிலவரம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து வேலையில்லா திண்டாட்டம். இதனுடைய இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாருதுன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்டியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கா? ஆண்டுக்கு 2 கோடி வேலை தரேன்னு மோடி என்ன சொன்னாரு? எல்லா மாநிலங்களும் இல்லை இருக்கட்டும். நானே சொல்கிறேன், வேலையில்லா திண்டாட்டம்ன்ற நம்பர்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது இதில் யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து வாட்டர் பவுட்ரிக்காகவே பேசலை, அதுக்குன்னு சொல்லலை. பொறுப்பு என்பது அனைவருக்கும் இருக்குது. அப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை ஒண்டி நீங்கள் பொறுப்பாக்க முடியாது. இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதனுடைய ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் ஒரு தற்கொலை நடந்தது அப்படி என்று சொன்னால் அதற்கு பொறுப்பு மாநில அரசாங்கத்தையும் சார்ந்தது. ஐ திங்க் நண்பர் அந்த மாநில அரசாங்கத்தையும் சேர்த்து தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு பார்வையாக எடுத்துக்கிறேன். ஸோ விலைவாசி உயர்வு, அதான் சொல்கிறேன், இந்த விலைவாசி உயர்வு என்பது யாரெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது பொறுத்து. ஏன்னா இன்ஃப்ளேஷனரி கண்ட்ரோல், மேக்ரோ எக்கனாமிக் இன்ஃப்ளேஷனரி கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் பல இடங்களில் விலைவாசியினுடைய நிர்ணயம் பண்ணுறது இந்த ஹோர்டிங்ஸோ இல்லை மற்றபடி விவகாரங்களை மாநில அரசாங்கமும் எடுக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் யார் மேலே இந்த கோபத்தை வரும் என்று மக்கள் தான் பிரதிபலிப்பார்கள். இன்னொன்று, மக்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த விலைவாசினால் அவதிப்படுறாங்கன்றதும் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ரேஷன் உணவுப் பொருட்கள் கொடுக்குது. ஸோ அப்போது எனக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷனால் வரக்கூடிய விலைவாசி ஏற்றத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஏழை மக்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் வேற விதமாக இருக்கும். சரிங்களா? இந்த வேலை வாய்ப்போ பணவீக்கமோ பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரச்சனையாக இருந்தாலும் இது ஒரு பெரிய அளவில் ஒரு தேர்தலில் இந்த பார்ட்டி தான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு அதனுடைய இம்பாக்ட் இருக்காது என்பது என்னுடைய அனாலிசிஸ். ஓகே, திரு காரை செல்வராஜ், இதெல்லாம் தாண்டி லார்ஜராக யோசிக்கிறப்போ பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்க திட்டம் இருக்கிறதோ? ஏன்னா வந்து சாம் பிராடோவுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது ஏதோ ஜஸ்ட் கடந்து போகிறது கிடையாது. இல்லை,
சாம் பெட்ரோட இந்திய நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர் இல்ல சார், அவர் இந்தியன் ஓவர்சீஸ் உடைய தலைவர். முதல்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. இந்திய நாட்டுல இருக்க ஒரு தலைவர் மாதிரி சாம் பெட்ரோட சொல்றாதீங்க. இந்திய நாட்டுல அவர் இந்தியன் ஓவர்சீஸ்ல இருக்கிறார், இந்திய நாட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். சாம் பெட்ரோட என்னன்னா மென்டர். அவர் சொல்றாரு மென்டர், காங்கிரஸ் மென்டர், இந்திய நாட்டு தலைவர் இல்ல சாம் பெட்ரோட. காரை செல்வராஜ். ஆமா, இதுல முக்கியமாக 2-3 விஷயங்கள் நண்பர் சூர்யா பேசுனதும் நண்பர் ஸ்ரீராம் பேசுனதும் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. வேலை வாய்ப்பை பத்தி ரொம்ப வேடிக்கையா பேசினார். அவருடைய பொருளாதார ஆலோசகர் மென்டார்னு சொன்னார்ல ராகுல் காந்தி, அந்த மாதிரிக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு மென்டாராக இருக்கிற பொருளாதார ஆலோசகர் சொன்னது வேலை வாய்ப்பை கொடுப்பதோ சமூக சீர்திருத்தமோ அரசினுடைய கடமை இல்லை என்று சொன்னதை என்றைக்காவது பிரதமர் மோடி இல்லை என்று சொல்லி இருக்கிறாரா? அப்ப எதை குறித்து பேச வர்றீங்க? வேலை வாய்ப்பின்மை தமிழகத்தினுடைய சதவிகிதம் 4%, இந்தியாவினுடைய ஆவரேஜ் 8.5%. அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை நிர்ணயம் பண்ணுவது சாதாரண குடும்பத்தினுடைய அடுப்பங்கரை பொருட்களுடைய விலையை நிர்ணயம் பண்ணுவது 22 பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்வது மத்திய அரசு. இன்ஃபிளேஷன் கொரோனா காலத்தில் அதிகமாக 13% இன்ஃபிளேஷன் பீகாரில் இருக்கும்போது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும்போது, தமிழகத்தில் 5.1. இந்தியாவிலேயே இன்ஃபிளேஷன் ரேட் அமைதியாக கம்மியாக வைத்திருந்த மாநிலம் தமிழ்நாடு. அது என்ன மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையாங்கிறீங்க? பொறுப்புள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். எங்கிட்ட கத்துக்கொண்டு நீங்க முதல்ல வேலை வாய்ப்பை பத்தி பொருளாதார ஆலோசகர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருங்க, பிரதமர் மோடியை பேச சொல்லுங்க. 2வது, இதுல முக்கியமா நாட்டின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் இழப்பு இதெல்லாம் இருக்கட்டுங்க. நாட்டினுடைய ஒற்றுமை எவ்வளவு முக்கியம். மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கணும். மோடி பேசியது என்பது வன்முறையை விதைக்கக்கூடிய, கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய பேச்சு. அதே அமித்ஷா என்ன பேசியிருக்காரு? வெஸ்ட் பெங்காலுக்கு போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்க இருக்கிற குண்டாசெல்லாம் தலைகீழாக தொங்கை விட்டு தோலை உரிப்பேன் இருக்காரு. அவர் என்ன உள்துறை அமைச்சரா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கிறாரா? இதுல அமைச்சர் தேர்தல் நேரத்தில் பேசுகிற பேசா இந்த மாதிரி பெரிய காலாவதியானது ஏதாவது பொது நிலையில் வைத்து காங்கிரஸ் தேர்தலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுன்னு சூர்யா பேசுறாரு. புல்வாமா தாக்குதல் நினைவு இருக்கிறதா? 47, 49 ராணுவ வீரர்களுடைய மனைவிமார்கள் தாலி அறுத்தது. நம்ம எவ்வளவு வேதனைப்பட்டோம். அதை வைத்து அரசியல் செய்த அந்த தேர்தலில் அதை மையப்படுத்தி அரசியல் செய்து வெற்றி பெற்ற நீங்கள் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பற்றியோ சும்மா கொதி விலைகளை வச்சு பேசுவதற்கு தகுதி இல்லை. தகுதியற்றவர்கள் நீங்கள். கவர்னர் சொன்னாரு, நான் ராஜ்நாத் சிங் கிட்ட சொன்னேன், பாதுகாப்பு இல்லை, 7 நாட்களாக வெடிப்பொருட்களோட அந்த கிராமத்தில் ஜீப்பு சுத்திக்கிட்டு இருக்கு. சொன்ன அவங்க கேட்கல, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த 47 இறந்து போன ராணுவருடைய பெண்களுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? அதை வச்சு தேர்தலில் நின்று வெற்றியவர்களுக்கு பயன்படுத்திய நீங்க பேசக்கூடாது. 2வது, பெண்கள் வன்பம், பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் பத்தி பேசுவீங்க. 2016-17 2,44,000 வழக்குகள். சூர்யா ஒரு வழக்கறிஞர் தான், என் நண்பர், என் தம்பி அவரை பார்க்க சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை பதியப்பட்ட வழக்குகள் 2,44,000. 16-17 இன்றைக்கு எவ்வளவு? 4,28,000. 75% இந்த மோடியின் 10 ஆண்டு கால இளங்க கால ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை உயர்ந்திருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரேக்கிங் ஆஃப் இந்தியாவா? காங்கிரசுடைய தேர்தலுக்கு பிரேக்கிங் ஆஃப் இந்தியா என்பது மோடியினுடைய பேச்சு. என்னங்க சொல்றாரு? அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு, நல்ல வார்த்தை கவனிங்க கார்கே, அதிகமாக பிள்ளையை பெற்றுக் கொள்பவர்களுக்கு இந்த காங்கிரஸ் போய் நிறைய கொடுக்க போதான். யார் அதிகமா பிள்ளையை பெற்றுக்கிறது? மோடி அவர்களுக்கோ, அமித்ஷாவுக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கோ எந்த புள்ளி விவரம் தெரியாது. எல்லாம் போய் அவர் கொடுக்கிற அத்தனை புள்ளி விவரம் போய். நான் வச்சிருக்க 30 ஆண்டு கால புள்ளி விவரம் 92-93க்கு 2021 இந்து பெண்கள் கருவுறுவது குறைந்திருப்பது 41%. அதே இஸ்லாமிய பெண்கள் கருவுறுதல் குறைந்திருப்பது 46.2%. 10 கோடிக்கு அதிகமாக வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களுடைய இருக்கு. வெஸ்ட் பெங்காலே கிட்டத்தட்ட 2.1. கருவுறுதல் பெண்கள் குறைவு, இந்துக்களுக்கு ஒன்லி 1.4 தான். பெண்களுடைய கருவுறுதல் என்பது ரிலீஜியன் அடிப்படையிலான இல்லை. பொருளாதாரம் என்பது சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர். அந்த இன்னொரு ஆய்வு கொடுத்திருக்காங்க 2018. ஒரு நிமிஷம்.
2018 கோஷ் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காரு. எந்த இடத்துல இந்து பெண்களுடைய கருவுறுதல் குறைவாக இருக்கிறது, அங்கே இஸ்லாமியர்களுக்கும் குறைவாக இருக்கிறது. எங்கே இந்து பெண்களுடைய கருவுறுதல் அதிகமாக இருக்கிறதோ அங்கே இஸ்லாமுக்கு அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமியருடைய பெண்களுடைய கருவுறுதல் என்பது குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா 22 வயது ஆவரேஜ் இருந்த வயசு 28. நாட்டினுடைய 22% உழைப்பாளர்களை கொடுக்கக்கூடிய இந்த நாடு வேலை வாய்ப்பற்று கிடக்குது. 10% வேலை வாய்ப்பின்மை. பெண்கள் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக மோடி பிடிக்காதீங்க. பெண்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டுகொள்ளாதவர்கள் நீங்கள், காரணமானவர்கள் நீங்கள். மணிப்பூர் இன கலவரத்தை ஒடுக்க முடியாமல் இன்றைக்கு வரைக்கும் ஓடி ஒழிந்து கொண்டிருப்பது நீங்கள். வேலை வாய்ப்பு வளர்ச்சிகளுக்கு இப்பொழுதுங்க நாட்டினுடைய ஒற்றுமை பாராளுமன்றத்தில் கேட்டாருங்க. 95% வேலை வாய்ப்பு உயர்த்தாது. இந்த தாலி சென்டிமெண்ட் யாருக்கு தேர்தலில் கை கொடுக்கும்? ஏன்னா வந்து பிரியங்கா காந்தியும் இதை முன் வைக்கிறாங்க. என்னுடைய தாயும் என்னுடைய பாட்டியும் வந்து தாலியை தியாகம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அது அவங்களுக்கும் கை கொடுக்காதா? இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். முக்கியமான தேர்தல் இது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. 2வது கட்டத்தில் கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேலே தேர்தலுக்கு போகுது. இதுக்கு 3 நாளாக ராகுல் காந்தி அவர்கள் காணாமல் போயிட்டார். பினராயி விஜயன் கேரள முதல்வர் கேட்குறாரு, தேர்தல் அப்போ கூட ஓட்டு கேட்க வராமல் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறவருக்கா அவங்க ஓட்டு கேட்க போகிறீங்கன்னு. இப்போ ஹைதராபாத்தில் இது குறித்து, அதாவது ஒரு தனி மனிதனையும் சர்வே எடுப்பேன், எக்ஸ்ரே எடுப்பேன், அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இப்படின்லாம் இவர் வந்து அது கள நிலவரம் புரியாமல் யாரோ சொல்கிறத கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசுனதுனால அவங்க கட்சியே அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வேணான்னு 3 நாள் 4 நாளாக ஆளே காணாமல் போயிட்டாரு. இதுலயே அவங்க பயம் புரிஞ்சுட்டு இடைமறிக்க வேண்டிய கடமை இல்ல. என்னன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அது நம்ம கரெக்ட்டா இந்த டைம்ல உடம்பு சரியில்லை. நீங்க கம்யூனிஸ்டே எதிர்க்கிறீங்களா? ஏன் கம்யூனிஸ்ட் உடைய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய கருத்து எடுத்து முன் வைக்கிறீங்க? இந்த உடல்நிலை நாங்களும் கேக்குறோம். அவர் கேக்குற தொகுதிக்கு தேர்தல் சார் எங்க போனான்னு கேக்குறாங்க. இல்ல நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க நேரடியாக ராகுல் காந்தி மீது ஒரு அக்கறை உள்ளவரா இருந்தா நேரடியாக இந்திய நாட்டு பிரதமரை கேள்வி கேட்கணும்ல. பினராயி விஜயனுடைய கருத்துக்கே மறுகருத்து வைக்கிறீங்க. ஓகே, இப்ப தாலி சென்டிமெண்ட் வந்து காங்கிரஸ் கையில எடுத்துருக்கோ இல்ல? அதாவது தாலி சென்டிமெண்ட் இந்திரா காந்தி பேசுறாங்க, சோனியா காந்தி பேசுறாங்க. இல்ல, தாலி சென்டிமெண்ட்ல எடுத்துதான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அரசியல் களம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தான் அடிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கிற நிலைமையில இன்றைக்கு சகோதரர் பேசுறாரு எஸ் டி சூர்யா, இவ்வளவு பேசியும் அவரும் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிக்க போறாரு. கம்மியா ஒன்னும் அடிக்க போறது கிடையாது. இவ்வளவு பேசுறதுனால பாஜக அவருக்கு மட்டும் ஒரு 40 ரூபா வரி விதிப்புலாம் கம்மி பண்ணாது. என்ன இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, 2014 43,000 ரூபாய் இருந்த இந்திய குடும்ப கடன் இன்றைக்கு 1,26,000 அப்படி இருக்கும்போது தாலியை பற்றி பேசுவது என்பது மடைமாற்றம் அரசியல். ஒரு இந்திய நாட்டு பிரதமர் ஒரு சமுதாயத்தை சார்ந்து இருப்பது என்பது அவை மாண்பும் அல்ல, மரபும் அல்ல. இது இந்திய நாட்டுக்கு ஆபத்தானது. சார், பிரதமர் அவர்கள் இது என்னன்னா, he has hit where it hurts. அதாவது எந்த இடத்தில் அடித்தால் வலி வரும் என்று தெரிந்து கரெக்டாக அந்த நேரேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காரு தான் பார்க்குறேன். அந்த நேரேட்டிவை அவர் கையில் தூக்கி கொடுத்தது வந்து காங்கிரஸ். அதுதான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப்டர் அதர். நான் ஆக்சுவலி இன்னொன்று ஒரு வீடியோ இப்போ தான் இவங்க 2 பேர்ட்டையுமே காமிச்சு அதை பற்றி பேச விரும்பலை. ஒரு வருந்தத்தக்க அருவருத்தக்க ஒரு வீடியோ, இது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒன் ஆஃப் த காங்கிரஸ் லீடர் ஒரு தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கார். அது இங்கே பேசுறது அவை மாண்பு இல்லை. எதுக்குன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒன் ஆஃப்டர் அதர் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. சார் நீங்க மறந்துட்டீங்களே, எங்களை திருப்பி வந்து அடிங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. வாய்ப்பை காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்களை பத்தி எங்கேயுமே பேசல, குஸ்பத்தியா அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னா ஆக்கிரமிப்பாளர்கள் தான் அர்த்தமே தவிர அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க சொல்றதே நான் மறுக்கிறேன். இல்ல, எனக்கு ஒரே ஒரு செய்தி தான். எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் 2002 குஜராத் கலவரத்தினுடைய போற முகம் இந்த ஜூன் 4 தேர்தலுக்கு முன்பாக வந்துவிடக் கூடாது என்கிற பயம். ஏன்னா அந்த போற முகம் என்பது பிரச்சாரங்கள் என்னமோ அடுத்தவங்க காங்கிரஸ் எடுத்து குடிச்சு அடிக்குதுங்கிறார். ஒரு பிரதமருடைய வேலை இல்ல சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த நாட்டுக்குரிய ஊடுருவீர்கள் என்று சொல்லுவது, அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் என்று பேசுகிற பேச்செல்லாம் நண்பர் ஸ்ரீராம் அவர்களும் சூர்யா அவர்களும் சரி என்று சொன்னால்
இந்த மண்ணிற்கு எதிரானவர்கள், இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய அனைத்து நிலைகளுக்கும் எதிரான பேச்சு மோடியின் தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். வாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்